டின் கேனை தூக்கிட்டு போக முடியுமான்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் 4:30க்கெலாம் போய் சேர்த்தாச்சு. பட் அதுலேருந்து 1½ மணி நேரம் 6 மணி வரைக்கும் தீபம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க யாரையுமே அலோவ் பண்ணல. ஸோ நாங்கள் எங்களால் கீழேயும் போக முடியல. ஸோ அங்கேருந்து அவங்க துரத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மலை கீழெல்லாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு 15 மீட்ரு கீழே ஒரு லெஃப்ட்டில் யார் கண்ணுக்கும் தெரியாத மாதிரி எல்லோரும் வந்து உட்காந்துட்டோம். சரியான மலைங்க, ஃபுல்லாக லேண்ட்ஸ்லைட் ஜோனு. அந்த கயிறை பிடிச்சிட்டு இறங்கிட்டு வந்த ஃபன்னான வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அதில் நம்ம கர்நாடகா, தெலுங்கு, ஆந்திரான்னு நிறைய வந்து ஸ்டேட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அவங்க கூட கொஞ்சம் ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்தாச்சு ஒரு மணி நேரம். கரெக்டாக தீபம் 6 மணி ஆச்சு. அண்ட் நீங்கள் நம்ப மாட்டீங்க, மழை அப்போ தான் நின்றுது. அண்ட் திரும்ப தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் சரியான க்ளவுட் ஃபார்மேஷன். கருப்பாக எங்கேருந்து வந்ததுன்னே தெரில, அவ்வளோ மேகம். எப்படா ஏற்ற போகிறாங்கன்னு ரொம்ப க்யூரியஸாக உட்காந்துட்டு இருந்தோம். ஏன்னா தீபமும் ஏற்றி மழையும் ஏற்றுன்னு பார்த்தா இன்டென்ஸ் இன்னும் அதிகமாகச்சு. ஏகப்பட்ட காற்று, மழை, சாரல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் தெரியும். இதில் என்னென்னா நாங்கள் எல்லாம் வந்து இந்த பக்கம் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தோம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் நிற்கிறதுலே உங்களுக்கு தெரியும். இவங்க எல்லாம் யாரும் கீழே போகிற மாதிரி ஐடியாவில் இல்லை. முடிச்சுட்டு அது எப்படிங்க மேலே வரைக்கும் வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு கீழே போக முடியும் பார்க்காம. அதனால் வந்து யார் என்ன சொன்னாலும் போகல. காட்டுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்க மாதிரி ஒளிஞ்சிக்கிட்டு அங்கேருந்து ஃபுல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இதில் என்னென்னா ஃபைனல் ப்ரிப்ரேஷன் நடந்துகிட்டு இருந்தது. சவுண்டு ஆரவாரம்லாம் சரியான பிளாஸ்ட். இது ஃபுல்லாகவே வியூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஆனால் என்ன கொஞ்சம் காலை வைக்கும் போதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக வைக்கணும்னா வந்து உருண்டு போகிற மாதிரி எல்லா இடமும் வந்து அவ்வளோ தண்ணி, ஈரம் அண்ட் பயங்கர ஈரமாக இருந்தது. மக்கள் எல்லாம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தாங்க. ஏன்னா இப்போ ஏற்றுற டைமில். ஆனால் எனக்கு என்னென்னா நம்பவே முடியாத ஒரு விஷயங்க. அந்த விளக்கும் அந்த டின்னை தாண்டி எங்களுக்கே ஆக்சஸ் கிடையாது கொடுக்கும்போது. அது ஒருத்தர் உட்காந்துட்ருக்காரு பாருங்கள். அவர் எங்கேருந்து வந்தாருன்னு தெரில. கரெக்டாக தீபம் ஏற்றுற 5 நிமிஷம் முன்னாடி வந்தார். அது ஏதோ ஒன்று பண்ணார். அவர் சித்தரா யார் என்ன எனக்கு ஒன்றும் தெரியல. அவர் யாருன்னு, அவர் எப்படி அங்கே வந்தார்னு கூட தெரியல. ஆனால் வந்து இது திரும்ப நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் வந்து இதை நான் அந்த கிளிப்பை திரும்ப போடுறேன். அங்கே பாருங்கள், அங்கே ஒருத்தர் உட்காந்துருப்பார் காவி வேட்டி போட்டுக்கிட்டு. ஸோ இவர் தாங்க. ரொம்ப மிஸ்டிக்கலாக இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் தெரியல. அண்ட் மோரோவர் வந்து நிறைய பேர் வீடியோஸை வந்து லைக் பண்ணியிருந்தீங்க. ஃபுல் வீடியோவும் போய் பார்த்தீங்க. தேங்க்யூ. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே நன்றி. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் இருக்குது, அதையும் நான் அப்லோட் பண்ணுறேன்.